தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த எக்ஸோடஸ் டிவியின் வழியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மகிட்ட விரும்புகிறது என்ன என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நாம் மாற வேண்டும் என்றே விரும்புகிறார். ஆனால் இந்த நாளிலும் தேவன் அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிந்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது என்ன அப்படின்னா, பொதுவாக வருஷத்தின் முடிவிலே நாம் அநேகர் தீர்மானம் எடுப்பது உண்டு. தீர்மானம் எடுப்பார்கள், கொஞ்ச நாள் அதை கடைபிடிப்பார்கள், நாட்கள் செல்ல செல்ல அந்த தீர்மானத்தை கைவிட்டு விடுவார்கள். ஆனாலும் இந்த நாளிலும் வேதத்திலே சில மனிதர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். ஆங்கிலத்தில் டிசிஷன் மேக்கிங் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிற நீங்கள் நானும் தீர்மானம் எடுக்க வேண்டும். வேதத்தில் சில மனிதர்கள் தீர்மானத்தை எடுத்தார்கள் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, இந்த ஒரு சிறு சிந்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நாம் வேதத்தில் யோசுவா 24:15 நாம் வாசிக்கிறோம். அங்கே யோசுவா சொல்கிறார், கர்த்தரை சேவிக்கும்படி முடிவெடுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு அறைகோல் விடுக்கிறார். பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் நானும் இந்த 2023 ஆண்டு நாம் எவ்வளவோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சேவிக்கும்படி இந்த நேரத்திலே நாம் முடிவெடுக்க வேண்டும். வருகிற 2024 ஆண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நாம் ஒரு தீர்மானத்தோடு அந்த 2024 ஆண்டுக்குள் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப யோசுவா சனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை நிமித்தம் கிறிஸ்துவை சேவிக்கும்படி நாம் முடிவெடுக்க வேண்டும். பிரியமான இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்துவை சேவிக்காதபடி பல வழிகளில் தவறி போனார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சேவிப்பதற்கு இந்த நேரத்திலே ஒரு முடிவு எடுத்தோமானால் அந்த முடிவை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றும். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்க வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனை சேவிக்கும்படி முடிவெடுத்தார்களோ தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே யோசுவா சொல்லுகிறார், யோசுவா 24:15 இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் அக்கறைக்கு யாரை சேவிக்க போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பிரியமான இந்த நாளிலும் நாம் தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்காக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வதை போல நாம் யாரை சேவிக்கிறோம் என்பதை ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை சேவிக்கும்படி ஒரு முடிவு எடுத்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். வேதத்தில் நிறைய மனிதர்கள் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். விசேஷமா நம்ம யாத்திராமத்தில் வாசிக்கிறோம், நீ தேவனை சேவிக்கும்படி நாம் முடிவெடுத்தோமானால் நம்முடைய அப்பம், நம்முடைய குறைவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மல்கியால கடைசி 3:18 நாம் வாசிக்கிறோம், ஒரு நாள் பரலோகத்துக்கு நாம் போய் நிற்கும் பொழுது உண்மையிலே நாம் யாரை சேவித்தோம் என்பதை அங்கு ஒரு நாள் வெளிப்படும். இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச நாட்கள் ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமா போயிடும். கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் கடைசியில் நாம் கூட வரும். அதனால பரலோகத்தில் ஒரு நாள் நம்முடைய கிரியெல்லாம் வெளிப்படும் பொழுது பூமியிலே நாம் யாரை சேவித்தோம் என்பதை தேவன் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அதிலே இந்த வருஷத்திற்கு கடைசி முடிவில் வந்திருக்கிற நீங்கள் நாளும் யோசுவா சொன்னதை போல நாம் கர்த்தரை சேவிக்கும்படி, நானும் என் வீட்டார் கர்த்தரை சேவிக்கும்படி யோசுவா சொன்னதை போல நீங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரை சேவிக்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு முடிவு எடுப்போம். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 18:27 நாம் வாசிக்கும் பொழுது எலியா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளில் குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், தேவன் தெய்வமானால் அவரை பின்பற்றும் என்று சொல்வதை நாம் கேட்கிறோம். பிரியமான இன்னைக்கு மனிதன் வாழ்க்கையில நிறைய குறைபாடு இருக்கு. ஆசீர்வாத குறைபாடு காரணம் என்ன அப்படின்னா 2 மனம். அப்போ யாக்கோபு சொல்ல, 2 மனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவன் என்று சொல்கிறார். அப்ப எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அறைகோல் விடுக்கிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளில் குந்தி நடப்பீர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் இந்த 2023 ஆண்டு அநேக 2 நினைவுகளை 2 மனசோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம். எலியா சொன்னதை போல நீங்களும் நானும் 2 மனசுல இருந்து, 2 சிந்தையில இருந்து நாம் ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். வேதத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் 2 மனசோடு வாழுதல். நீங்க ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அந்த ஏதேன் தோட்டத்திலே அவங்க அந்த கனியை புசிப்பதற்கு காரணம் அங்கே 2 மனசு உள்ளது. ஆபிரகாம் பொய் சொல்வதற்கு அங்கே 2 மனம் உள்ளது. அங்கே மோசே பாவம் செய்வதற்கு அங்கே 2 மனம் உள்ளது. அது மட்டும் இல்ல, யோனா அங்கே தேவன் விட்ட திசையை மாறி நினைவுக்கு தரிசி விட்டு நினைவுக்கு போனதுக்கும் அங்கே அநேக காரியங்கள் அங்கே 2 மனம் உள்ளது. அப்ப தேவனுடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வருஷத்துல முடிவில் வந்திருக்கிற நீங்கள் நானும் 2 நினைவில் இருந்து ஒரே சிந்தையில் ஒரே முடிவோடு நாம் வாழ வேண்டும்.
கிறிஸ்துவுக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில 2 நினைவிலிருந்து ஒரு நினைவில் ஒரே சிந்தையில் நாம் வாழ்ந்தோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான வாழ்க்கையில நீங்க வேதத்திலே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு வாழ்ந்தவர்கள் அநேக தேவனுக்காக சாய்த்திருக்கிறார்கள். நாமும் இந்த பூமியில வாழ்ற நீங்கள் நானும் கர்த்தருக்காக தேவனுக்காக ஒரே சிந்தையோடு நாம் வாழ்ந்தோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலே இந்த வருஷத்தின் முடிவில் வந்திருக்க நீங்கள் நானும் ஒரே ஒரு சிந்தை, நான் கர்த்தருக்காய் நான் வாழ்வேன், கர்த்தருக்காய் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இருப்பேன் என்று ஒரே சிந்தையில் நாம் வாழ்ந்தோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் தருவார். நாங்க யாக்கோபுல வாசிக்கிறோம், இருமனம் உள்ளவன் தன் வழியில் தான் நிறைவேற்றுவான். அப்படிப்பட்டவன் என்கிட்ட ஜெபத்தில் எவையாலும் கேட்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நாம் தேவனிடத்தில் ஜெபத்தில் போகும்பொழுது கூட ஒரே சிந்தையோடு ஒரே நோக்கத்தோடு நாம் கேட்போமானால் தேவன் நமக்கு அந்த ஜெபத்தை அவர் ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு முடிவெடுத்தல். நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 7 இருந்து 11 வரை நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் எந்த மட்டும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்துகிற நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவரே, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போவதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கடினப்படுத்துதல். இன்னைக்கும் தேவன் உங்களோடு என்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷத்தின் முடிவிலே வந்திருக்கிற நீங்கள் நானும் தேவன் இந்த 2023ஆம் ஆண்டு எத்தனையோ முறை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான எத்தனையோ காரியங்கள் ஆவியானவர் பேசியிருக்கார். அந்த சத்தத்தை எல்லாம் நீங்கள் எத்தனையோ முறை கடினப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனா வருகிற 2024ஆம் ஆண்டு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக மாற வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நாம் முடிவெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியார் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். காலை எழுந்து முதல் நைட்டு தூங்க போற வரைக்கும் ஆவியானவருடைய வாழ்க்கையில பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போனோம்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ரோமர் இடத்துல வாசிக்கிறோம், யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர் தேவனுடைய புத்திரர் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாய் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தி அவருடைய வாழ்க்கையை கொண்டு போக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நேரங்களை பேசும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் போனோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவன் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை வழிநடத்தி சொல்வார். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். அங்கே பிலிப்பு காசா அந்த பட்டணத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க ஆவியானவர் நீ போய் இந்த ரதத்துடன் போய் சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். அப்ப பிலிப்பு அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டு அந்த கந்தாகை மந்திரிக்கு அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பிரியமானவரே, இதெல்லாம் ஒரு ஆவியானவரை நடத்தப்படக்கூடியது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு அநேக முறை பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் கடினப்படுத்தக்கூடாது. நீதிமொழியில வசனம் வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துவதால் சகாயம் என்று சடிதிலே நாசம் அடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்போம். வருகிற 2024ஆம் ஆண்டு அன்றைய பரிசுத்த ஆவியான சத்தத்தை கேட்டு நான் அதனாலே நடப்பேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பதனால் தேவன் அவருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக வேதத்துல நிறைய மனிதர்கள் அவங்க தீர்மானம் எடுத்தார்கள். உதாரணத்துக்கு வேதத்துல நிறைய மனிதர் தீர்மானம் எடுத்ததுக்கு எக்ஸாம்பிள் மோசே ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான். நம்ம எபிரேயர்ல ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயரை நீங்க வாசிப்போமானால் உதாரணத்துக்கு எபிரேயர் 11 24 இருந்து 26 வரை நாம் வாசித்தோமானால் அங்கே மோசே ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான்? அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பு அளிப்பதை நான் தெரிந்து கொண்டு. அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், மோசே அங்கே ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு அநீத்தியமான பாவ சந்தோஷங்கள். பிரியமானவர்களே, பாவம் சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. நிரந்தரமான சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ அங்கே மோசே ஒரு தீர்மானம் எடுத்தான். அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து அங்கே விட்டுவிட்டு தேவனுடைய ஜனங்களோடு கூட அங்க துன்ப என்பதை தெரிவித்துக் கொண்டு மேலா இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமானது என்று நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மோசையை போல இந்த உலகத்திலே நமக்கு இருக்கிற அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து விட்டு தேவனுக்காக ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து வாழ்ந்தோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் வேதத்தில் நிறைய மனிதர்கள் நாம் பார்க்கிறோம். ரூத் 1:14 நாம் வாசிக்கிறோம். அங்கே நகோமியோடு அங்கே சொல்லும் பொழுது, நீ இருக்கிற இடத்தில் நான் இருப்பேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் உன்னுடைய தேவன் சொல்கிறார். நீ மரணம் அடைய மட்டும் நம்ம அந்த இடத்துல இருப்பேன் என்று அங்கே ரூத் அங்கே எடுக்கிற தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் ரூத்தை போல தேவனுக்காக நான் வாழ்வேன்,
தேவனை ஒருவருக்கு நான் பின்வாங்கி போவோம் என்று நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ரூத் எடுத்த முடிவினாலே தேவன் அவருடைய வயிற்றிலே ஒரு கிறிஸ்து வரக்கூடிய ஒரு சந்ததியை அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். பிரியமானவர்களே, ரூத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தது போல அவள் ரூத்து எடுத்த தீர்மானத்தில் தான் அவருடைய வாழ்க்கை அந்த ஆசீர்வாதம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை மகிமைப்படும்படியாக விரும்புகிறார். அதனாலே நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நல்ல ஒரு முடிவு எடுப்போமாக. மரியாள் ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு முடிவெடுத்தால் இயேசு கிறிஸ்துடைய அங்க நம்ம லூக்கா 10:42 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாதப்படியில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்பதில் ஒரு தீர்மானம் எடுத்தால், இன்றைக்கு இருக்க நாட்களில் உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்பதிலும் தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலும் ஜெபம் அநேக நமக்கு போராட்டங்கள் உண்டு. மரியாதை போல இயேசுவின் பாதம் அருகே உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு சபைகளிலே தேவன் அங்க பேச அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கூட்டங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையிலே உயர்வான ஒரு காரியங்களை தேவன் கொடுப்பதற்கு ஒரு காரணம் அவங்க எடுத்த தீர்மானம். பிரியமானவர்களே, நாம் ஒரு தீர்மானத்தோடு நாம் 2024 ஆண்டு கடந்து செல்வோம். என்ன தீர்மானம் எடுப்போம்? யோசுவா போல ஒரு தீர்மானம் எடுப்போம். யோசுவா என்ன தீர்மானம் எடுத்தால்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தால், அதே போல நாமும் வருகிற வருஷத்திலே ஆண்டவரே நான் உண்மையை சேவிப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம். இரண்டாவதாக என்ன தீர்மானம்? எலியா சொல்கிறார், நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளை குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இருமனம் இல்லாமல் ஒரே நினைவோடு ஒரே சிந்தையோடு கர்த்தருக்காய் வாழ்வதற்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியாருடைய சத்தத்தை கேட்டு ஒரு முடிவெடுத்தல். இன்றைக்கு ஆவியா நம்முடைய உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் கடினப்படுத்தக்கூடாது. அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி நாம் நடந்தோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார். மூன்றாவதாக வேதத்தில் நிறைய மனிதர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். யாரும் மோசே எடுத்தார். மோசே என்ன தீர்மானம் எடுத்தால்? அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் வெறுப்பதற்கு, அவர் தேவன் மேல் இனிவரும் பலன்கள் நோக்கமா இருப்பதற்கு, இனிவரும் அந்த பலன்களை எதிர்பார்த்து ஒரு தீர்மானம் எடுத்தார். அதே போல நாமும் மோசையை போல ஒரு தீர்மானம் எடுப்போம். ரூத்தை போல தேவனுக்காக வாழ்வேன் என்று நீ தேவனுக்காக உறுதியா இருந்ததை போல நாமும் ரூத்தை போல ஒரு தீர்மானம் எடுப்போம். மரியாதை போல இயேசு கிறிஸ்துடைய பாதப்படியை உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவருடைய காரியங்களே நம்முடைய நேரத்தை செலவழிப்பதற்கும் நாம் தீர்மானம் எடுப்போம். இப்படிப்பட்ட தீர்மானத்தை நாம் எடுப்போமானால் தேவன் வருகிற 2024 நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.